அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். பாருங்கள், இந்த ஒரு முக்கியமான வீடியோன்னு இன்னொரு பேச போயில சரி. அஸ்வசுமை பணத்துக்கு 2 பொம்பளைங்க அடிச்சு விட்டாங்க ஆப்பு. அதுக்கெல்லாம் கொடுக்க வேண்டிய இந்த அரசாங்கம் அறவே இல்லாதவங்களுக்கு கொடுக்கல தானே. இந்த மாதிரி நேரத்தில் நாங்கள் பேசினா மட்டும்தான் ஐயா வருது. அது ஒரு வித்தியாசமாக கதைப்பாங்கய்யா. வீடியோவில் ஒரு வித்தியாசமாக கதைப்பாங்க. என்ன கேட்டால், குடித்த மாதிரி இருக்கணும், பேசின மாதிரி இருக்கணும், அப்படி பேசுவாங்க. அதுவே உண்மைக்கு புறம்பான வேலைகளை செய்கிற நேரத்தில் நம்ம கேட்கத்தானே இருக்கு. அஸ்வசுமை, அதாவது அரசாங்கத்தில் கொடுக்குற பணத்தை மனசாட்சிக்கு இல்லாதவங்க வாங்குறது மனசன் கோபமா இல்லையா? இதுவே நான் ஒன்று சொல்கிறேன், நானும் ஓயா சரி. நானும் என் குடும்பத்தில் எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனால் அப்பனும் பிள்ளையும் ஒரே குடும்பத்தில் இருக்கான்னு சொல்லிட்டு இல்லைன்ட்டாங்க. இந்த அரசாங்கம் இல்லைன்னுச்சு சரியா. ஆனால் இன்றைக்கி ஒரே குடும்பத்தில் இந்த அதுக்கு என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அந்த கவட்டியில் அடி இருக்கும் அந்த மாதிரி அதை கண்டைக்கும் எழுதி கொடுத்துறாங்க. இந்த உள்ள கிராம சேர மாதிரி அப்படி செய்யாதீங்க. செய்யாதீங்க அப்படி. நான் எதுவுமே வீடியோ போடுவேன், ஓப்பனாக வீடியோ போடுவேன். எவனுக்கும் பயப்பட மாட்டேன். எந்த நன்றி கேட்ட நாய்க்கு பயப்பட மாட்டேன். அரசாங்கம் சம்பளம் வாங்குறியா வாங்கு, அதை மட்டும் செய். விளங்குதா? நான் வீடியோ போடுறது எவனுக்கும் பயந்துட்டு போட மாட்டேன் சரி. அரசாங்க சம்பளம் வாங்கி அதை செய் சரி. இன்னொருத்த வயிற்றில் அடிக்காத சரியா. ஏன்னா ஜாதி மதத்தில் நான் பேச போடுவேன். அப்புறம் என் வாயில் அப்படி தான் வரும், பேச மாட்டேன் சரி. அப்புறம் சாணா பானா போய் என் மட்டும் போயிட்டே இருப்பேன். அப்புறம் அழகாக சொல்கிறேன், கொடுக்குற காசு அஸ்வசமானு சொன்னால் ஏக்க தெண்டவனே दुप्पत मिनिट सुनते नेती मिनिट सुनता दीपा को पकेड़ा देमलतरी गूत तरीके ஏக்கனே கொடுத்து விட்டு போவே. எதுக்கு அவனுக்கு வேற இவனுக்கு வேற. அம்மா ஒரு பேனா வச்சுக்கிற சீலை வச்சுக்கிற சீரை வேலை தெரியுமா? நீர நாசமாக போகணும், குட்டிசவராக போகணும். உன் வீட்டில் குடும்பமே குட்டிசவராக போகணும் தெரியுமா? அப்படி செய்யாதீங்க. கொடுக்குறத கொடுக்கவே கொடுத்து விட்டு நீ எழுதி உட்காந்து மேசையோடு சாமியை கொண்டு போ. நீலாம் நாசமாக தான் போவேன். எவே தமிழ் லஞ்சக்காரன் தமிழை எங்கே பார்த்தாலும் லஞ்சம் வாங்குறதா வேலை. கிராம சைடில் லஞ்சம் வாங்குறத வேலை. என்ன நீ உத்தமையாக இருக்க, என்ன உத்தமையாக இருக்க? சும்மா சீலை கட்டு வந்தால் பத்தாதே. ஓட்டு மற்ற நீ யோசி. நாங்களும் பேசுவோம், எங்களும் பேச முடியும். நானும் ஓயா நூறலியா பிளப்புல் மேரையா ஓல்ட் புரூக் நானும் பார்த்துருக்கேன். அவ்வளோ பேருமே செம்ம பிச்சைக்கார கிராம சேவத்தான் இருக்காங்க சரி. எவங்கிட்ட அறுக்கலாம், எவன்கிட்ட அறுத்துக்குவோம். எவன் குடியை மொட்டை அடித்து நம்ம குடியை ஆளலாம் சரி நினைக்காங்க. அப்படி நாங்களும் மனுஷையா, நாங்களும் உழைச்சவனா கொடுக்குறோம். நாசமாக போ. இதுக்கு சிங்களாக்களே இருந்திருக்கலாம். சிங்களாக்கள் கிராம சேரம் இருந்தால் நல்லாவே இருக்கும். தமிழை வந்தால் அன்னைக்கும் இந்த மலைக்கும் நாசம் போச்சு. இதை நான் சொல்லுவேன். தமிழை கிராம சேரா என்னைக்கு வந்தானோ அன்னையோட மலைக்கும் நாசம் போச்சு. ஏமனை கோச்சு வரல. இந்த வீடியோ நான் போடுறேன். என்னைக்கு தமிழை கிராம சேரா வந்தானோ அன்னையோட முழு மலைக்கும் நாசம் போச்சு. இந்த வீடியோ நான் திரும்ப போடுவேன். ஆனால் சிங்களாக்கா அப்படி இல்லை. சிங்களாக்கா நல்லவங்க. தமிழ் இருக்காம புரிந்த கேவலமானவங்க, கேடு கட்டவங்க, கேடு கட்ட பொம்பளைங்க. கிராமத்து பொம்பளை வந்துருக்கா பாருங்க. அம்மா கிடைக்கா அஞ்சத்துக்கு எடுக்கிறதுக்கு இல்லை. கீழக்கறி கப்பா கண்ட போனால் கப்பா கண்ணா ஏமா கரண்டப்பா. தமிழை உனத்தை தமிழ்னு சொல்கிறேன். அப்புறம் எப்படி ஊர் எப்படி உலகம் எப்படி இருக்கும், அரசாங்கம் எப்படி இருக்கும்? தமிழை உனக்கு கார் எடுக்கணும், பஸ் எடுக்கணும் தான் நீ உன் குழப்பில் எடு. எங்களோட பிக்சர் இருக்காத. கிராம சேவர் புளுத்தி கிராம சேவர்